உலக தமிழர்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் தமிழறிந்த மக்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்வில் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கேஆர்பி ருத்ரன் அவர்கள் கலந்து கொள்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரு நிகழ்வு பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஒரு 9,000 கோடி எல்ஐசி இழந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதானி அவர்களுக்கு அமெரிக்காவில் அவங்களுக்கு கைது பண்ணுறதுக்கான ஆணையை பிறப்பித்திருக்கிறாங்க. ஒரு கென்யா என்ற அந்த நாட்டில் அவரோட ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறாங்க. இப்படி ஒரு பரபரப்பான சூழலில் இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி காங்கிரஸை சேர்ந்தவர்கள்லாம் இதை வலியுறுத்துகிறாங்க. நார்மலாக ஒரு மனிதன் வளர்ச்சி அடைகிறான் என்றாலே பலருக்கு பிடிக்காது. அதில் பர்டிகுலராக இப்போ பாரதிய ஜனதா இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பதால், அவருக்கு நெருக்கமான நண்பராக இருப்பதால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்து வருகிறார்கள். அதானி மேலே தவறே இல்லை என்பது நமக்கு தெரியாது, நம்ம போய் நேரடியாக பார்க்கல. பட் அவர் ஒரு தொழிலதிபர். அவர் பலவிதமான தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து கொண்டிருக்கிறார். ஆகையார் அவர் மோடி அவர்களுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கிறார். அவர் நண்பராக இருக்கிறார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுதுன்றதை நம்ம பேசுறது யாரும் கேட்டிங்கன்னா எதிர்க்கு ஆளுங்கட்சி கிடையாது. இல்லை, இப்போ யாருக்கு யார் வேணாலும் நண்பராக இருக்கலாம், அது ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் இவர் வெளிநாடுகளுக்கு போகும்போதெல்லாம், பிரதமர் வெளிநாடுகளுக்கு போகும்போதெல்லாம் இவரையும் அழைத்து கொண்டு போய் அவருக்கு அங்கே இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களுக்கு அந்த ஒப்பந்தங்களை பெற்றுக் கொடுத்து தொழிலை விரிவடை செய்கிறார். அப்புறம் இங்கே இந்தியாவில் பார்த்திங்கன்னா வங்கிகளில் கொடுக்குற கடனை தள்ளுபடி செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி குற்றச்சாட்டாமல் இருப்பாங்க எதிர்க்கட்சிகள்? நான் என்ன சொல்ல வரேன் சார், நான் முதல்ல சொல்லிட்டேன், அவருடைய நண்பர். எப்பவுமே ஒரு நண்பருக்கு ஒரு நண்பர் எப்பவுமே உதவி புரிஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அது இருக்குது. ஒரு அமைச்சருடைய சொந்தக்காருக்கு ஒன்றும் இல்லை. ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் முன்னாடி அவங்க குடும்பத்தாருக்கு எல்லா கான்ட்ராக்டும் கொடுக்கலையா, அவங்களுடைய சம்பந்திக்க கான்ட்ராக்ட் கொடுக்கலையா, அந்த மாதிரி செய்வாங்க. நினைக்கிறேன் அந்த நட்பின் ரீதியாக அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க, யோ நீ என் ஃப்ரெண்டாக இருக்கிற, நீ எனக்கு எதுவுமே உதவி பண்ண மாட்டேற, ஏன்னா முடிஞ்சளவு பண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. இது நம்ம நார்மலாக எடுத்துக்கணும். இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு பூதாகரமாக ஆகக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்ணை மூடி நேராக கொடுப்பாங்களா? இல்லை, 1008 ப்ரொசீஜர் இருக்குது. இல்லை, இப்போ கொடுத்துட்டாங்க. அது மக்களை பாதிக்கிற நிலைக்கு வரும்போது அதை தடுக்க வேண்டாமா? கண்டிப்பாக தடுக்க வேண்டும். மக்களை பாதிக்குதுன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? மக்களை பாதிக்குதுன்னு பொது நிறுவனம் எல்ஐசி அதோட பங்குகள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. 9,000 கோடி இழப்புன்றாங்க. அது நட்டம் இல்லையா? தொழிலில் ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக இருக்கும். அது அவங்களுக்கு தெரியுது தான் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப இந்த இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, கவனமாக படித்து புரிந்து கொண்டு தான் நீங்கள் பண்ணணும். எதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க? நாங்கள் ஏமாற்றுவோம், நீங்கள் ஏமாறாமல் இருங்க அப்படின்ற மாதிரி. ஏமாத்தல, நீங்கள் எதை பண்ணாலும் நல்லா அறிவுபூர்வமாக திங்க் பண்ணி பண்ணிங்கன்னா நாங்கள் ஏமாற்ற முடியாதுன்றது அர்த்தத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எதை சொன்னாலும் நீங்கள் அதை தான் செய்கிறீங்க. அதாவது ஏமாற்றுகிற நோக்கோடு வருகிறவர்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்க வேண்டும்? அனுமதி கொடுக்க மாட்டாங்க சார். நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுடைய பார்வையில் எல்லாமே தப்பாக பண்ணுற காரணம் என்னென்னா, அரசியல் என்பது அப்படி போயிடுச்சு. அரசியலில் ஒருத்தரை ஆளுகிறவர் குறை சொல்ல வேண்டும் என்பதே சிலருடைய நோக்கமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் விட்டுருவோம். என்னை பொறுத்தவரைக்கும் அதானி அவர் கூட கூட்டு போடார் அப்படின்றீங்க, ஒரு நண்பர் முறையில் கூட்டு போயிருப்பார். நம்மளுடைய முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபு அவங்களெல்லாம் கூட்டு தான் போனார். வெளிநாடு போகிறப்போ கூட்டு போய் நம்ம தப்பு சொல்ல முடியுமா? கூட்டு போய் அவங்க ஒய்ஃபுக்கு நிலக்கரி ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்தாரா? அதாவது அரசோட அதிகாரத்தை பெரும் பதவியில் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி அவங்களுக்கு சாதகமாக அதை செயல்படுத்துறது தான் கண்டிப்பாக செய்வார்கள், செய்து இருப்பார்கள். நான் அதை மறுக்கவில்லை. இது ஒரு சாதாரண மனிதனுடைய இயல்பு தான். ஆனால் அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தப்பு பண்ணுறாரு. அதை இவங்க கண்டிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம கண்டிக்கிறவங்களும் தப்புன்னு சொல்ல முடியாது, அவர் செய்கிறதும் கரெக்டும் சொல்ல முடியாது. ஆக மொத்தம் அவர் கொண்டு போயிருக்கார். அவர் என்ன பண்ணார், அதானி பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்லா விரிவுபடுத்தினார், பெரிய லெவலில் விரிவுபடுத்திட்டார். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி
சூரிய கரண்ட்டு தயாரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வல்லமை படைத்தவராக அவங்க மாறினாங்க. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது ரொம்ப டீட்டெயிலாக போனோம்னா இன்னும் நல்லா விரிவாக பேச நிறைய டைம் எடுக்கும். அதில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டால், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. என்னென்னு, அவர் செய்ததெல்லாம் தவறு, அவரை கைது செய்ய வேண்டும் உடனடியாகன்னு அறிவித்தது காரணத்தினால, நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பார்த்தோன்னே இம்மிடியட்டாக வந்து கன்னியா வந்து என்ன பண்ணிடுச்சு, அவங்களுடைய 2 பெரிய கான்ட்ராக்டை இம்மிடியட்டாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேன்சல் பண்ணால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்போ ஷேர் ஏறுமா இறங்குமா? ஸோ இவர் பண்ணலை, அது வந்து அந்த அரசாங்கம் பண்ணிடுச்சு. அந்த அரசாங்கம் பண்ணதுனால இவர் வந்து நம்பிக்கை உள்ளவங்களும் ஏமாற்றமாயிடுச்சு. இப்போ அரசாங்கம் பண்ணதுக்கு காரணம் என்ன? இவர் பண்ண தவறு தானே அது. வந்து இவர் தான் காரணம். நீங்கள் எப்பவுமே வந்து சார் நம்ம வெளியில இருந்து இவர் தவறு பண்ணிட்டாரு நம்ம சொல்றதுக்கு நம்ம உரிமையே கிடையாது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் இருக்கு. கோர்ட் வந்து அதெல்லாம் தீர விசாரணை பண்ணி ஒரு 30 வருஷம் பொறுத்து தீர்ப்பு கொடுக்கும். புரியுதுங்களா? நம்ம அதெல்லாம் பொறுக்கணும். அதுதான் நம்மளுடைய சட்டம். அதனால அவர் செய்தது தவறோ சரியோ நமக்கு சம்பந்தம் இல்லை. காரணம் நம்ம என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை தான் வளர்ச்சி கொண்டு வரணும் என்ற முன்னோக்கம் எடுத்து அதில் தான் மிக 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 கவனத்தை செலுத்தி கொண்டு நம்ம போயிட்டு இருக்க மகளே. நார்த்து அதே போல் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளி கண்ட்ரி அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு ஓரலாக பார்க்குறோம், அவ்வளோதான். அதை நான் ஓரலாக விட்டுறேன். அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்ல தப்பு பண்ண யாராக இருந்தாலும் தண்டனை உட்பண்ண சார். நீங்கள் தமிழ்நாடை பிரித்து பார்க்க முடியாதுல்ல. ஒரே நாடு, ஒரே தேசம், இல்லை ஒரே தேர்தல். நான் தமிழ்நாடு இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் ஒரே சாதின்னு கூட சொல்லிடுவாங்களோன்னு ஒரு இது. இல்லை நான் தமிழ்நாடை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாநிலங்கள் சேர்ந்தது தான் இந்திய ஒருங்கிணைப்பாளராக அவங்க இருக்கிறாங்க, அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், நான் ரொம்ப சின்ன ஆள், சின்ன கட்சி, நான் தேசிய கட்சிலாம் போக முடியாது. இங்கே இருக்க தமிழ்நாட்டையே எப்படி பண்ண போகிறோம் தெரியாமல் திணறிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்ம தேசிய கட்சி போக முடியாது. அதனால் நான் தமிழ்நாட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். தமிழ்நாட்டுக்குள்ள தேவைகளை முதல்ல நம்ம பூர்த்தி பண்ணுவோம். நல்லபடியாக எல்லாம் பண்ணி அந்த அளவுக்கு நம்ம சாதிச்சிட்டோம்னா. இப்போ என்ன தமிழ்நாட்டில் சரியில்லை, நீங்கள் சரி பண்ண போகிறீங்க? தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சரியில்லை தான். அது என்னென்னு சொன்னால் தானே தெரியும். பேசிக்காக அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு சராசரியாக அனைத்து மக்களும் பயனுள்ளக்கூடிய ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரணும். ஆனால் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பொறுத்தவரை அப்படி தான் சொல்கிறாங்க, மக்கள் பயன்பாட்டுக்கு தான் கொண்டு வரோம், மக்களுக்குடைய இது தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்தை. எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை தேவைகள் ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன வேணும்? முதல் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர், நல்ல குடிநீர் நம்ம கொடுத்தாகணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? நல்ல சாலை வசதிகள் கொடுத்தாகணும். மூணாவது என்ன பண்ணணும்? ஆங்காங்கு மழை காலத்தில் வந்து எந்த விதத்திலையும் தண்ணிகள் நிற்காத தேங்காமல் இருப்பதற்கு தேவையான கால்வாய்கள் அமைக்கணும். நாலாவது என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியமாக இப்போ நம்ம இன்றைக்கி உட்காந்து பேசி நம்ம ஷூட் பண்ணுறோன்னா அத்தியாவசிய தேவை வந்து கரண்ட்டு. இந்த கரண்ட்டை வந்து எப்படி வந்து அவங்களெல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பொது வழியில் அவங்க வந்து கவனத்தை செலுத்தி அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அதை தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வரவேற்கும், பாராட்டும். ஆனால் அதை தவிர என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, சுயநலம் என்பதற்கு எதுக்காக சொல்கிறேன்னா, எலெக்ஷன் ஒன்று வரும். இந்த 5 ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு எலெக்ஷன் வரும். அந்த 5 ஆண்டு நம்ம கைப்பற்றியே ஆகணும். அந்த ஒரு கண்டிஷனில் தான் ஒரு அரசியல் தலைவரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க? அரசாங்க பணத்தை வந்து வீணடிக்கிறாங்க. பலவிதமான பல ஆயிரம் கோடிகளை வந்து வீணடிக்கிறாங்க. எப்படி வீணடிக்கிறாங்க? நான் இது ஃப்ரீயாக கொடுக்குறேன், அது ஃப்ரீயாக கொடுக்குறேன், இது சரியா. யார் உங்களை ஃப்ரீ கேட்குறாங்க? மக்கள் உங்களை வந்து விரும்பி போராட்டம் பண்ணி எங்களுக்கு இது ஃப்ரீ வேணும்னு சொல்லி எங்கேயாவது ஒரு கூட்டம் நடந்திருக்கா? ஆனால் இவங்களாம் மக்கள்கிட்ட போய் திணிக்கிறாங்க. திணிக்கிறதுனால மக்கள் என்ன பண்ணுறாங்க? சோம்பேறி ஆகிறாங்க. உட்காந்த இடத்துல நமக்கு வந்து பணம் வந்து சேருது, அரசாங்கம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, இனிமேல் நம்ம வந்து அதிகமாக கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ நமக்கு யார் பணம் கொடுத்தாங்க? அவங்களுக்கு நம்ம ஓட்டை போட்டுடணும். அப்படி தான் நோக்கம் போத கண்டி அவர்கள் வந்து நன்றாக செய்கிறார்களா தவறாக செய்கிறார்களான்றதுல யாருமே சிந்திக்கிறதில்லை. ஆனால் ஒரு அரசியல் கட்சியுடைய பொறுப்பு என்ன? இதையெல்லாம் சரிப்படுத்துவதற்காக அவர்களுக்கு என்ன தவறு நடக்கிறதோ அந்த தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது மற்ற கட்சிகளுடைய வேலை. அதே நேரத்தில் அவர்கள் நன்றாக செய்தால் அதை பாராட்ட வேண்டியதும் அவர்களுடைய வேலைதான் என்பது நான் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் அதை தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
இப்பொழுது நம்ம குறிப்பாக ஆளுகிற அரசை நாம் குறை சொல்கிறோம் என்றால் அவர்கள் ஆள்கிறார்கள், அவர்களை குறை சொல்லாமல் ஆளாதவர்களை போய் நம்ம குறை சொல்ல முடியுமா? முடியாது. ஆகையால் என்ன செய்ய வேண்டும், ஆளுகிற அரசுகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன், எந்த கருத்து நல்ல கருத்து என்று தெரிகிறதோ அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை ஏற்று நீங்கள் பின்பற்றி வந்து கொண்டால் யாரெல்லாம் உங்களை வந்து குறை சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் உங்களை வாழ்த்த ஆரம்பிப்பார்கள். உங்களை அவர்கள் வாழ்த்த ஆரம்பித்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த புகழ் எல்லாம் மக்களிடத்துக்கு போய் தெரியப்படுத்துவோம். அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவார்கள், நல்லது செய்வர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்க போகிறார்கள். இது ஏன் அவர்களுக்கு புரியவில்லை, இதற்கு ஏன் அந்த முயற்சி அவர்கள் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ நீங்கள் தமிழ்நாடு அரசு நிறைய பேர் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து சோம்பேறி ஆக்கிட்டுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு குடும்பம் வாழ்வதற்குரிய அந்த பெரிய தொகையை, அவ்வளோ பெரிய தொகையை மக்களுக்கு வந்து இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறதா? இல்லை இல்லையா, நீங்களே ஒத்துக்கிறீங்க இல்லையா? அப்புறம் நீங்கள் கொடுத்து சோம்பேறி ஆக்கிட்டாங்கன்றீங்க. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சி போனால் அவனுக்கு இன்றைக்கி வந்து குறைஞ்சபட்ச சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஆளுக்கு வந்து ஒரு 800 வரல இருக்குது. கொஞ்சம் நல்லா வேலை தெரிஞ்சவங்க டெக்னிக்கல் பர்சன்லாம் 1000, 1200, 1500 வரல இருக்கு. இப்போ இந்த ஒரு நாள் சம்பளத்தை தான் அரசு கொடுக்குது, 1000 ரூபா தானே கொடுக்குறாங்க. இதை நீங்கள் பெருசாக எடுத்து சோம்பேறி ஆகிட்டாங்க. இந்த ஒரு நாள் சம்பளத்தை கூட நீங்கள் எதுக்கு வீணடிங்க? நீங்கள் கொடுக்குறது ஒருத்தருக்கு ஒரு 1000, ஆனால் நீங்கள் காட்டுற கணக்கு எத்தனை கோடி, அதை சொல்லுங்க. அது பல பேருக்கு கொடுத்தா கோடியாக தானே மாறும். எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க கேட்குறாங்களா? அவங்க வந்து எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு நான் வசதி இல்லாமல் நான் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் உட்காந்துருக்கேன், அரசுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்களா? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது முதலில் சேர்க்கப்பட்டார்கள் அவங்க 1000 ரூபா கொடுக்குற யார் யாருக்கு கொடுக்கணும்னு மகளிருக்கு, எங்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னு ஒரு போராட்டமே நடத்துனாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்து காட்டுறீங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ எனக்கு ஒன்று கிடைச்சிட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா என் கூட இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா? இப்போ அது வேணும்னு நினைக்கிறாங்களா மக்கள்? வேணும்னு நினைக்க வச்சுட்டாங்க. மக்கள் நினைக்கிறத இவங்க நினைக்க சார், இதுதான் அரசியல் கட்சிகளுடைய சூட்சமும். இப்படி பண்ணால் வருவாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒன்றே ஒன்று கேட்குறேன், இந்த பதில் வந்து சொல்லுவாங்களா பார்ப்போம், யாராவது பதில் சொல்லட்டும். இத்தனை 1000 கோடி நீங்கள் செலவு பண்ணுறீங்க இல்லையா, அந்த செலவு கணக்கை வந்து எங்களுக்கு காட்ட முடியுமா? அதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு இவங்க கொடுத்தோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெள்ள அறிக்கை வந்து காட்ட முடியுமா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறோன்றத சொல்லி இத்தனை 1000 பேருக்கு கொடுத்துருக்கோம், இத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறோன்னு காமிக்கிறாங்களே. நான் கூட சொல்லுவேன், நான் 10,000 பேர் இப்போ தான், அதாவது நான் சொல்லிடுவேன். கணக்கும் கேட்பீங்க, சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டீங்க. இது அது அப்படி இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டோம், ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணி காட்டணும். நீங்கள் அதுதான் அவங்க வேலை. இல்லை, இப்போ அவங்க லிஸ்ட்டு கொடுக்குறாங்க யார் யாருக்கு எந்தெந்த ஊரில் எவ்வளோ கொடுத்தீங்க, நீங்கள் போய் விசாரிக்க போகிறீங்களா? எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருச்சா, கொடுத்துருக்காங்களா? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எவ்வளோ பேர் தெரியுமா எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு தான் கிடைக்குது, மற்ற பேர்லாம் கிடைக்கிறதே இல்லை அப்படின்றப்ப அப்போ எப்படி நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம் ஏன் அவங்களாம் கிடைக்கல? அது சரி, ஆனால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் வந்து சேரவில்லைன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா? கொடுத்தது தெரிஞ்சது தானே. இப்போ நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னார் பேருக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லி நீங்கள் வெள்ள அறிக்கை பண்ணுங்க, அப்போ வருவான் பாரு கம்ப்ளைண்ட்டு, என் பேர் அதில் வந்துச்சு எனக்கு வரவே இல்லைன்னு வருவான். நீங்கள் எந்த வெள்ள அறிக்கையும் பண்ணுறதில்ல. கேட்டானா சொல்லுவான் உனக்கு பின்னாடி வரும், கவர்னர் உனக்கு வரலையா அடுத்த பேட்சில் தரேன். இல்லை, அந்த அறிக்கைகள்லாம் இருக்குது, அந்த புள்ளி விவரங்கள்லாம் அவங்க கொடுக்குறாங்க சார். புள்ளி விவரம்லாம் இருக்குது சார், இல்லை நான் சொல்ல வரல. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அதை வேண்டான்றேன். நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க, தொழிற்சாலைகளை உருவாக்குங்க. நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தீங்கன்னாவே அந்த வேலை வாய்ப்பில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அவன் குடும்பத்தை அவன் வந்து பண்ணிப்பான். ஒன்று. அதே போல் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், காலேஜ் பிள்ளைங்கள்லாம் பணம் கொடுக்குறேன். என்ன நான் என்ன கேட்குறேன், எதுக்கு நீங்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க? அவங்க அப்பா அம்மா கொடுக்கலையா? அவங்க அப்பா அம்மா வந்து சம்பாதிக்கலையா? இல்லை, சம்பாதிக்க, அதாவது குறைவான ஊதியம் பெறுகிற, கூலி பெறுகிற எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களால பிள்ளைகளை படிக்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள், கஷ்டப்படுற குடும்பங்களை ஒரு டீம் வச்சு கரெக்டாக போயிட்டு என்கொயரி பண்ணி அந்த குடும்பத்துக்கு வந்து கஷ்டம்தான், அவங்களுக்கு இது வந்தால் தான் ஒன்றுனா நீங்கள் 1000 கொடுக்குறீங்க, 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, இல்லைப்பா அந்த ஒரு குடும்பத்துக்கு கொடுங்க, நான் வரவேற்கிறேன். இப்போ அதுக்கு தான் ஒரு இது வச்சுருக்காங்க, என்னென்னா வருமானம் இவ்வளவுக்குள்ளே இருந்தால் அவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுறது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை சார், யார் சார் உண்மையான வருமானத்தை வந்து காட்டுறாங்க? பெரிய கோடீஸ்வரர்லேருந்து நடுநிலையிலிருந்து கீழ்நிலை இருக்கிற வெறும் வருமானத்தை முழுமையாக காட்டலை. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சம்பாதிக்கிற பணத்தில் புடுங்க பார்க்குது. வரின்ற பேரில் 30%, 20%, 28%,
யாருடைய தப்பு இது? அரசாங்கம் செய்யக்கூடிய தவறு. அரசாங்கம் நீ புடுங்க நினைக்கிற, அவன் மறைய நினைக்கிறான். நீ என்ன பண்ணியிருக்கணும்? வரிகள் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கணும் சார். 2%, 3% வரி போடுங்க, வாலண்டியாக வந்து கட்டிட்டு போயிடுவான், அவன் சம்பாதனை காட்டுவான். நீங்கள் வந்து இந்த மாதிரி போடுங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்? மறைக்கிறான். ஸோ இது அடிப்படை தவறு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர் தானே, அவரும் எல்லா வரியும் கட்டக்கூடியவர் தானே, அவருக்கு அந்த வலியும் வேதனையுமா தெரியுமா தெரியாதா? ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம்னா அவர்களுக்கு பலவிதமான வருமானங்கள் வருகிறது. அவர்களுக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுக்குறேன்பா, நான் கட்டிட்டேன்பா, வருது கொடுக்குற, வராத எப்படி கொடுப்பான்? இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக வரி விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக. ஒரு பொருட்களுக்கும், அதுவும் மக்கள் யூஸ் பண்ணுற பொருளுக்கெல்லாம் 28% வரி இருக்கு. 28%. என்ன சொல்கிறாங்க அவர்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உயர்ந்த வசதி படைத்தவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய சாமான்களுக்கு தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு நீங்கள் போய் ஒரு வீட்டில் போய் பாருங்கள், டிவி இருக்கா இல்லையா, ஃப்ரிட்ஜ் இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் வந்து நான் கேட்கறது நீ சொல்ல, ஃப்ரிட்ஜ் இருக்கா இல்லையா, இந்த அதே போல ஏசி இருக்கா இல்லையா? சரி, இதெல்லாம் வந்து நல்ல உயர்ந்தவங்க தான் யூஸ் பண்றாங்களா? இல்லை, நான் ஒரே ஓட்டு வீட்டில் இருக்கவங்க கூட இன்னைக்கு வந்து ஓலை வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதெல்லாம் குறைங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இந்திய ஒன்றியத்தை பற்றி பேசலை, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தான் பேசுவேன்னு சொன்னீங்க. ஆமாம், இப்போ தமிழ்நாடு தான் பேசுகிறேன். இந்த வரிகள்லாம் மத்திய அரசு தானே போடுது. 28 விழுக்காடு ஜிஎஸ்டிலாம் போட்டு அவங்க தானே கொண்டு வராங்க. அப்போ எப்படி பேசாமல் இருப்பீங்க ஒன்றிய அரசு? நான் ஒன்று சொல்கிறேமா, மத்திய அரசு போடுறது நான் ஒத்துக்கிறேன். மாநில அரசுக்கு என்ன வேலை? நான் கேட்குறேன், என்ன வேலை? உங்களை உட்கார வைக்கிறது எதுக்கு? நீங்கள் எதிர்த்து போராடுங்க. மக்களுக்காக தானே உங்களை வந்து பாராளுமன்றம் அனுப்புகிறோம். அதை பாராளுமன்றம் அனுப்புறது உங்களுக்கு எதுக்கு? 40 MP நீங்கள் போய் உட்காருறீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் தலையாட்டு கையெழுத்து போகிறதுக்கு போகிறீங்க. நீங்க சண்டை போடுங்க, நாங்க போறோம், நீங்க போடுங்க, அவங்க மக்களுக்கு வாங்கி கொடுங்க. அதை தொடர்ந்து செய்துட்டு தானே இருக்காங்க. சண்டை போடுறாங்க, தொடர்ந்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. சண்டை போடுறது இல்ல, வெளியே இருந்து வந்துடுறாங்க. வெளிநடப்பு அது ஒரு எதிர்ப்பு தானே, ஜனநாயக முறைப்படி ஒரு எதிர்ப்பு. வெளியில வந்து சௌரியமா போச்சு அவங்களுக்கு, ரொம்ப நிம்மதிரா. அரை மணி நேரம் செய்ய வேண்டிய விஷயத்தை 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். போராடு, போராடி தான் பெற வேண்டிய விஷயங்கள் இருந்து போராடி தான் ஆகணும். நீங்க உங்களை தேர்ந்தெடு சார். ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலரோ, ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு எம்பியோ எதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? நம்மளுடைய சார்பாக அவர்கள் பேசி நமக்கு என்ன தேவைகளோ பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை நீங்க புரிஞ்சுட்டு உங்க வேலையை ஒழுங்கா செய்றீங்களா? சொகுசு பங்களா வாங்கிக்கிறீங்க, போயிட்டு மாதமானா இவ்வளவு பணம் வாங்கிக்கிறீங்க சம்பளமா, அனைத்து வசதிகளும் கிடைக்குது, என்ன ஜாலியா இருக்கிறாங்க. இதுல யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் அங்கே போயிட்டு கத்துறாங்க. எங்களை மாதிரி வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் போய் கத்துறாங்க, கூப்பாடு போகிறாங்க. அவன் கத்துறான்னு தெரிஞ்சா வச்சுக்க, அவன் வாயை மூடி வேற எப்படி மூடுறாங்க. அதை விட்டுட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து பாடுபட்டால் உண்டு வாழ்வு. அரசாங்கத்தில் குறைக்கணும் சார். நான் கேட்குறேன், குறைக்கணும். சரி, அவங்க போடுறாங்கல்ல, அதில் பங்கு யாருக்கு வருது? யாருக்கு வருது அந்த பங்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் பங்கு வருதா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ண பெருந்தன்மையா, நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்கல, எங்க பங்கே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? மக்களுக்காக விட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. அதை வாங்கினா தானே மக்களுக்கு கொடுக்க முடியும். அதை வாங்கி பண்றீங்க, அதை வாங்கி மக்களுக்கு எல்லாமே போயிட்டுன்னா சார், நான் திருப்பி சொல்றேன், மக்கள் என்னன்னா அடிப்படை தேவையை செய்யக்கூடியது தான் அரசு. எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சுங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்றதை இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஃபாலோ பண்ணிட்டு ஓஹோ இவங்க இப்படி பண்ணாதான் ஜெயிக்கிறாங்களா, நாமளும் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அவருடைய கொள்கையை அவருக்கு விட்டுட்டாங்க. அந்த கொள்கையை விட்டுட்டு இன்னைக்கு அவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் 3000 கொடுக்குறோம். உடனே காங்கிரஸ் சொல்றாங்க, நான் 3000, நான் 5000 கொடுக்குறேன். இப்படி போட்டு ஏலம் விடுறாங்களே, யாருடைய பணத்தை ஏலம் விட்டு கொடுக்குறாங்க? அவங்க கட்சி பணத்தை கொடுக்குறாங்களா? நீங்க சொல்லுங்க. இல்லை அவங்க சம்பாதித்த பணத்தை கொடுக்குறாங்களா? ஓகே, அக்ரி. கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை அதிகாரம் உங்க கையில கொடுத்ததை வச்சுக்கிட்டு நீங்க அந்த பணத்தை எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு வீணா செலவு பண்றீங்க. ஆனா அத்தியாவசிய செலவுக்கு ரோடு போனோன்னா ஃபண்ட்ஸ் இல்லை, ஊழியருக்கு வந்து சம்பள உயர்வு கொடுக்கணும்னா ஃபண்ட்ஸ் இல்லை, ஊழியர்களுக்கு வந்து போனஸ் கொடுக்கணும்னா ஃபண்ட்ஸ் இல்லை. ஆனா மற்றதெல்லாம் 100 கோடி தரேன், 200 கோடி தரேன் அப்படின்னு நீங்க ஒதுக்குறீங்களா? அப்ப அந்த 100 கோடி 200 கோடி எங்கிருந்து உங்களுக்கு வருது? இவங்களுக்கு கொடுக்க முடியாத பணம் அவங்களுக்கு மாத்திரம் தேவைக்குள்ளதுக்கு எப்படி வருது? பதில் சொல்ல முடியுமா? யாராவது கூப்பிட சொல்லுங்க, என்ன கூப்பிட சொல்லுங்க. எல்லாருக்கும் நான் வந்து கேள்வி கேட்கிறேன், அவங்கள என்ன கேள்வி சொல்லுங்க. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் கேட்குறது நியாயமா அநியாயமா அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மக்கள் மேடை தானே, அரசியல் மேடை தானே, அரசியல் மேடை வர சொல்லுங்க.
நான் தயார், யார்கிட்ட வேணா நான் பேச தயாராக இருக்கேன். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழ் திருமா அவர்கள் ஒரு அறிக்கை அதாவது ஒரு உரையில் பேசியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி தொடங்காதவர்களெல்லாம் முதலமைச்சர் கனவுல வர்றாங்க அப்படின்னு பேசுகிறாரு. அது யாரை குறிவைத்து பேசுகிறார்? இல்லை உங்களை மாதிரி ஆளுகளுக்கும் அது? எங்களை மாதிரி ஆளுங்க தான் சொல்லியிருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்லுவாங்க நாங்கள் தான் ஜெயிப்போம், 234 தொகுதி நாங்கள் தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கும்போது, நாங்கள் முதலமைச்சர் வரும் சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? நான் கேட்குறேன், ஒரு மனிதனுக்கும் ஒரு ஆசைகள் உண்டு, ஒரு குறிக்கோள்கள் உண்டு. மெயின் குறிக்கோள் என்ன? இருக்கிறதுலே உயர்ந்த பதவி என்ன? முதலமைச்சர் பதவி தான். அது யார் வேணாலும் கேட்கலாம், அதுக்கு தகுந்த உழைக்கணும். சும்மா குத்துருவாங்களா முதலமைச்சர் பதவியெல்லாம்? சாதாரண ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கே கட்சிங்க எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க கேட்டு தான் பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது முதலமைச்சர் பதவி கொடுத்துருவாங்களா? அவங்களாம் விட்டுருவாங்களா? அப்படி கிடையாது. நாங்கள் சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறது, கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறது, கேட்குறோம். மக்களாக பார்த்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் தடுக்க முடியுமா? அடுத்த முறை என்னைக்கு ஓட்டு போட்டு என்ன முதலமைச்சர் ஆகினாங்கன்னா உங்களால் நிறுத்த முடியுமா? மக்கள் தான் தீர்ப்பு எழுத வேண்டியவர்கள், நீங்களோ நானோ கிடையாது. உங்கள் தரப்பை நீங்கள் வைங்க, என்ன வேணால் சொல்லுங்கள், என் தரப்பை நான் வைக்கலாம். அந்த மாதிரி உரிமை இருக்கிறது. திருமாவளவன் இப்போ சொல்கிறாரு, இதே திருமாவளவன் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய நிலைமை என்ன? அதெல்லாம் மறந்துட்டார் அவர். மறக்கக்கூடாது, எப்பவுமே மறக்கக்கூடாது. இன்னைக்கு ஆளுங்கட்சியில் நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், நமக்கு எல்லா சௌரியமும் கிடைக்குதுன்றதுக்காக புதுசாக வரக்கூடிய கட்சியை தாக்கணும்னு நினைச்சாருன்னா அது அவரையே தாக்குற அர்த்தம். இவர் ஒன்றும் 60 வருஷம் கட்சி ஆண்டி ஒன்றும் ஆட்சி புரிஞ்சுட்டு ஒன்றும் வந்தவர் கிடையாது. இவரும் அப்படி தானே பங்கு கேட்குறாரு அரசியலில். எங்களுக்கும் பங்கு வேணும்னு கேட்குறாருல்ல, அப்போ ஏன் நீங்கள் பங்கு கேட்குறீங்க? ஸோ உனக்கு உரிமை இருக்கு, நீ கேளு. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் எல்லா உரிமை இருக்கு. அவங்க கேட்குறாங்க, மக்கள் கொடுத்தா வாங்கிக்க போகிறாங்க, இல்லைன்னா வீணாக கத்திட்டு போக போகிறாங்க, அவ்வளோதானே. அவர் பேசுவது வந்து நடிகர் விஜயை கருத்தில் வைத்து மறைமுகமாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அதில் நம்ம வந்து ஏன்னா நீங்கள் அவரை தான் அந்த கேள்விக்கு வேணும், யாரை குறிப்பிட்டு பேசுகிறாருன்னு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னீங்க, ஆமாம் எங்களை மாதிரி இப்போ நாங்கள் பேசுகிறோம், இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போலாம் வந்துட்டானா நம்ம என்னடா வருதுன்னு பயப்படுவாங்கல்ல. அந்த மாதிரி விஜய் வருது. இப்போ இல்லை, உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு திரும்ப இருக்கிறாரு நினைக்கிறீங்க? என்ன பார்த்து பயப்படுவாங்க நான் சொல்றது வந்து திரும்ப நான் சொல்லலை. அரசியல் தலைவர்கள் ஒருத்தரை விட ஒருத்தர் முன்னோடியாக வந்தாங்கன்னா பயந்து தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய தவறு உன் மனசு குத்தும். உன்னை ஐயோ அவர் வந்து அதை பண்ணிட்டாரு நம்மளால பண்ண முடியலன்னு சொல்லி மனசாட்சி சொல்லாதா? அதுதான் பயப்படுறது. என்ன கண்டோன்னு அப்படியே இப்படி உட்கார்றது பயப்படுறது கிடையாது. அவருடைய மனசாட்சிக்கு அவர் பயப்படுவார். அதனால நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் வந்து இந்தியாவில் வந்து எல்லாருக்கும் உரிமை உண்டு. யார் வேணா பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், யார் வேணா முதலமைச்சர் ஆகலாம். அது யாரை வந்து நீ ஆகக்கூடாது நீ ஆகக்கூடாது சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இப்போ பணம் இருக்கிறவங்க தான் அந்த பதவிக்கு வர முடியுன்ற நிலை இருக்கு. அப்படிதான் ஆக்கி வச்சுட்டாங்க. என்ன பண்றது? அதனால தான் எங்களெல்லாம் வரமாட்டோன்றது தெரியும். இருந்தாலும் நாங்கள் வந்து முட்டி மோதி வந்து உட்காந்து எங்களாலே முடியும் அப்படின்னு நான் காட்ட விரும்புகிறோம், அவ்வளோதான். இப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லை, எனக்கு வந்து இல்லை, பணம் இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை நான் ஈட்டு வச்சிருக்கேன். போய் சொல்லக்கூடாது, சரிங்களா? ஆனால் வாரி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இல்லை. அப்படி வாரி கொடுக்குறது இருந்ததுன்னா, அதுதான் இப்போ கூட நான் ஒரு ஏற்கனவே பேட்டியில் சொன்னேன், நான் முதலமைச்சராக ஒரு கால் மக்களோடு அதுக்கு மேலே உள்ளவர் ஒரு சொல்லுவான் கடவுள், அவர் யாரோ அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம், இவர் தான் முதலமைச்சராக உட்காரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாராலும் தடுக்க முடியாது. அப்படி ஒரு கால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தெளிவாக நான் சொல்கிறேன், என்னுடைய எதிர்காலத்துக்கு என்ன வேணுமோ நான் சம்பாரித்த பணத்தை நான் அதை வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்தை எல்லாமே முதல் சொத்து அரசாங்கத்துக்கு எழுதிடுவேன். எனக்கு இந்த இடத்துல இந்த சொத்து இருக்கு, இந்த சொத்தெல்லாம் வந்து அரசாங்க உரிமையாக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு முன்னுதாரண தலைவராக நான் வருவேன். முன்னுதாரண முதலமைச்சராக நான் வந்து காட்டுவேன். அந்த மாதிரி எந்த முதலமைச்சராக இதுவரை காட்டியிருக்காங்களா? நான் இப்போ சொல்றேன், அட்லீஸ்ட் நான் சொல்றது கேட்டாவது யாராவது ஒரு முதலமைச்சர் அதை செய்யட்டும். அப்ப நான் அதுக்கு வந்து நான் முன்னோடி ஆயிடுவேன்ல. எந்த பேட்டியிலாவது எந்த முதலமைச்சராவது இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை சொல்லியிருக்காங்களா? அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களா? எல்லாம் அரசாங்க பணத்தை வச்சு அரசாங்க பணத்தையே நான் பண்ணேன் இதை நான் பண்ணேன் இப்படிதான் பெருமை பேசுகிறாங்களே கண்டி அவங்க சொந்த பணத்திலேருந்து 10 ரூபா கூட எடுத்து போறது கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல், நீங்கள் சொல்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை சுற்றி தமிழ்நாட்டில்தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க. அதற்கான வாய்ப்பு வரப்போகிறது 2026. அந்த தேர்தலில்
யார் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? சரியான ஆட்சி தமிழகத்தில் அமையுமா? உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்காக நியாயமாக செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது முதல் கருத்து. ஆனால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், பெரும்பாலும் ஆளுங்கட்சிகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கையில் அதிகாரம் இருக்கிறது. அளவுக்கு மீறி அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டி கையில் வைத்திருக்கிறார்கள். அந்த பொருளாதாரத்தை தண்ணி போல் சொல்வார் தெரியுங்களா, தண்ணி போல் யார் செலவு செய்கிறார்களோ மக்கள் அதை தெரியாமல் தண்ணியில் முழுகி விடுகிறார்கள். முழுகி அவர்களுக்கே தெரியவில்லை யாருக்கு ஓட்டு போட வேண்டும், அதனால் கொடுத்தவருக்கு ஓட்டு போகணும்னு சொல்லி போடுறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. இப்படி நடந்துட்டு இருக்கு. ஆகையால் என்னை பொறுத்தவரை நான் என்ன விரும்புகிறேன்னு கேட்டீங்கன்னா, நல்லா மக்கள் பணியில் ஈடுபட்டு முன் அனுபவம் உள்ளக்கூடிய எந்த கட்சியாக இருக்கட்டும், அதில் எங்கள் கட்சி சேர்த்துங்க. எந்த கட்சி உங்களுக்கு என்ன முன் அனுபவம் இருக்குது? 37 ஆண்டுகள் நான் என்னுடைய அரசியல் பயணத்தை நான் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஓராண்டு 2 ஆண்டு அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் கட்சி தொடங்கி கட்சியின் மூலமாக என்னென்ன செஞ்சுருக்கீங்க? உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் இந்த கட்சியை தொடங்கி ஓராண்டு தான் ஆகிறது. இந்த ஓராண்டில் முதல் பணியாக நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நுங்கம்பாக்கம் ஏரியாவில் உள்ள வைகுண்டபுரம் என்ற 2வது தெரு, 1வது தெரு, குறுக்கு தெரு, இந்த 3 தெருக்களும் கார்ப்பரேஷன் வரைபடத்திலே சேர்க்கப்படவில்லை. அதற்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அவர்கள் சேர்த்து விடுகிறேன் சொல்கிறார்கள். இது நான் செய்கின்ற முதல் பணி. அதாவது ஒரு பணியை செய்து அது வெற்றி பெற்றதும் அந்த பணி நிறைவு பெற்றதும் அதை பற்றி பேசுனா நியாயம். நீங்கள் நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லி என்னை பொறுத்தவரை அவங்க ஆல்ரெடி முடிச்சிட்டுன்னு சொல்லி கூட்டு போய் காட்டிட்டாங்க. ஆனால் அது ஏமாத்தல் வேலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி அவர்கள் அதை சேர்க்கப்பட்டிருந்தால் அதற்கு தேவையான நிதிகள் முறைப்படி ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் கடந்த ஆண்டு முறைப்படி அந்த ஏரியாவுக்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. அப்பொழுது நான் போய் கேட்கும்போது அவருக்கு என்ன சொல்கிறார் என்றால், நிதி பற்றாக்குறைக்குனால அங்கங்கே கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன், சரி இவங்க சொல்கிறது நம்பிக்கை இல்லாமல் நான் என்ன பண்ணேங்க, ஆர்டி அப்ளை பண்ணேன். இந்த வைகுண்டபுரம் என்ற பகுதி பிளானில் எப்பொழுது கார்ப்பரேஷன் சேர்க்கப்பட்டது, எந்த மாதம் சேர்க்கப்பட்டது, எந்த வருடம் சேர்க்கப்பட்டது, அதற்கு கடைசியாக ஒதுக்கிய பணம் எவ்வளவு என்ற ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட் நான் கேட்டேன். அந்த ரிப்போர்ட்டில் என்ன வருகிறது என்றால், இது சம்பந்தமாக எந்த தகவலும் இல்லை என்று எனக்கு தகவல் கொடுக்கிறார்கள் ஆர்டிஐ ரிப்போர்ட்டில். அப்போ என்றால் என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னையும் அவர்கள் சமாளித்து அப்படியே காலத்தை ஓட்டலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் விடலை. நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் உடனடியாக அதை சேர்க்க தவறினால் பொதுநல வழக்கு அரசாங்கத்தின் மேலே நான் பதிவு செய்வதற்கு தயாராக கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம் என்றால் நீங்களே பார்த்து உடனடியாக அதை சேருங்கள். காரணம் என்னவென்றால், அரசாங்கத்தில் அவர்கள் சேர்க்காமலேயே பிளான் அப்ரூவல் கொடுக்கிறார்கள். கார்ப்பரேஷன் வீட்டு வரி, நில வரி வாங்குகிறார்கள், ட்ரைனேஜ் வரி வாங்குகிறார்கள், குடித்தண்ணி வரி வாங்குகிறார்கள். இது போன்ற அனைத்து வரிகளும் வாங்குவதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அது மாத்திரமல்ல, கவுன்சிலர்களும் மற்றவர்களும் என்ன பண்ணுகிறார்கள் கேட்டால், யாரா ஒருவர் ஏதோ ஒரு புதிய ஒரு விஷயங்கள் செய்தால் கவுன்சிலரை விட முக்கியமாக அந்த கட்சி சார்ந்தவர்கள் அவர்களிடத்தில் போய், நீ பிளான் வச்சிருக்கீங்களா, எப்படி நீங்கள் வீடு கட்டுறீங்க, பாருங்க எங்களை, இப்படிலாம் ஒரு செயல்பாடுகள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அரசாங்கத்தில் முறையிடுகிறோம். இது தமிழக அரசுக்கும் நாங்கள் தகவல் தெரிவித்து கொடுத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக ஏற்கனவே உள்ள எம்எல்ஏ அவர்கள் சட்டசபையில் இதை குறித்து கேள்வி எழுப்பி ஏன் இது போன்ற ஒரு குறைகள் இருக்கிறது கேட்கும் பொழுது அது சட்டக்குறிப்பில் ஏற்றி அந்த சட்டக்குறிப்பு மூலமாக சட்டசபை மூலமாக அந்த சம்பந்தப்பட்ட மண்டலத்துக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அவர்கள் என்னை கூப்பிட்டு அழைத்து இது போன்றெல்லாம் வந்திருக்கு, என்ன பண்ண வேண்டும் கேட்டு எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை சேரவில்லை. ஆனால் சேர்ப்பதற்கு அவர்கள் எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த விஷயம் புதிய விஷயம் அல்ல. 50-60 ஆண்டுகள் முன்பு செய்ய வேண்டிய விஷயத்தை இப்போ நம்ம செய்தோம்னா இதனால் என்னென்ன சட்ட சிக்கல்லாம் வரும் என்பதை அவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆகையால் என்னை பொறுத்தவரையிலும் வெற்றி தான். அதாவது முறைப்படியான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருகிறது. அப்போ நீங்கள் அரசை பாராட்டத்தானே வேணும். என்னப்பா என்ன முறைப்படியாக நடவடிக்கை? இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க, செஞ்சுருவாங்கன்னு சொல்லி. நடவடிக்கை எடுக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பாவனை காட்டின்னு வந்தால் என்ன அர்த்தம்? பாவனையில் தானே போயிட்டுருக்கு. என்கிட்ட பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டாங்களே. என்கிட்ட வந்து 2 ஆண்டுகள் முன்பு சார் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிட்டும் சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி பண்ணியிருந்தா நான் கேட்குறது என்னென்னா, ஏன் நீங்கள் ரோடுக்கு பணம் ஒதுக்க மாட்டீங்க? பக்கத்தில் இருக்க ரோடெல்லாம் தார் ரோடு போடுறீங்க. ஆனால் எங்கள் ரோடு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சிமெண்ட் ரோடோடு கிடக்குது. எதுக்கு நீங்கள் 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரோடு போடுறீங்க? என்ன காரணம் எங்களுக்கு தெரியாதா? இப்போ இந்த போராட்டத்தை தொடங்கி எவ்வளவு நாட்கள் ஆகிறது? நீங்கள் இந்த வேலைகளை நான் வந்து தொடங்கியது குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வருடங்களாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். 6 ஆண்டுகளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இன்னும் அது நிறைவு பெறவில்லை. அது காரணம் என்னவென்றால், நான் ஒரு தனி மனிதனாக ஒரு பத்திரிகை ஆசிரியராக போராடினேன். அதற்கு அவ்வளவுதான் மதிப்பு என்று தெரிந்து கொண்டது பிறகுதான் இதற்கு தேவை அரசியல் வேணும் அப்படின்றதற்காக தான் நான் முக்கியமாக தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தை நான் ஆரம்பித்ததற்கு ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோறு பதம் என்பது போல் நான் முதலில் வாழக்கூடிய இடத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து காட்டினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் என்னுடைய பொறுப்பை நான் ஏற்கனவே 37 ஆண்டுகள் கட்சியில் பயணம் பண்ணியிருந்து மாவட்ட பொறுப்பில் இருந்ததை நான் விட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியில் நான் பொறுப்பில் இருந்து அதை விட்டு நான் தனியாக கட்சி ஆரம்பித்திருக்கின்றால் இது வந்து சுயநலமா பொதுநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாராவது ஒரு மனிதன் மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவன் அந்த பதவி வேண்டாம் சொல்லிவிட்டு போராட்டத்துக்கு இறங்குவானா? ஏன் நான் இறங்கினேன் என்றால், நான் ஒரு கட்சியில் அடிப்படையாக அந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது அந்த கட்சியை என்னால் எந்த கேள்வி கேட்க முடியாது. அது கேட்டால் மரபு. ஏனென்றால் கட்சியுடைய சட்டத்திட்டத்துக்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக நான் எதுவும் செய்ய முடியவில்லை. பிறகுதான் நான் உணர்ந்தேன், அப்பொழுது நாம் ஒரு கட்சியை நம்ம ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் ஆரம்பித்து பண்ணியிருக்கிறேன். ஏராளமான பிரச்சனைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். கால்வாய் சரியில்லை என்றால் உடனடியாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். ரோடு சரியில்லை என்றால் சில இடத்தில் பேட்ச் ஒர்க் பண்ணுகிறார்கள். குழாய் நீர் சரியில்லை என்றால் சரி செய்கிறார்கள். இது போன்ற பணிகள் எல்லாம் யார் செய்ய வேண்டும்? ஒரு கவுன்சிலர் செய்ய வேண்டும், ஒரு எம்எல்ஏ செய்ய வேண்டும், ஒரு மத்திய அமைச்சர் எம்பி செய்ய வேண்டும். ஆனால் நான் கவுன்சிலரும் கிடையாது, ஒரு எம்எல்ஏவும் கிடையாது, ஒரு எம்பியும் கிடையாது. செய்கிறேன் அல்லவா? இன்று இந்த அளவுக்கு செய்யக்கூடியவன் எனக்கு அந்த பொறுப்பு வந்தால் நான் எந்த அளவுக்கு செய்வேன் என்பதை அந்த ஏரியா மக்களை கேளுங்கள், என்ன கேட்க வேண்டாம். ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட அவரை பற்றி பரவலாக கேட்டால் தான் உண்மை நிலை என்ன. நான் ஒன்னே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 37 ஆண்டுகள் நான் பொறுத்திருந்ததுக்கு காரணம், யாராவது நல்லது பண்ணுவார்கள், நல்லது செய்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். அவர்கள் செய்திருந்தால் நான் இங்கு வர வேண்டிய வேலையே கிடையாது. நான் வேற வேலை பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்பேன். யாரும் செய்யலை. அப்படிங்கும் போது நான் ஒரு முடிவு எடுத்தேன். நாம் இதை செய்ய வேண்டும், மக்களுக்கு இதை காட்ட வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்ற வேண்டும், மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். அப்பொழுது தன்னால் எல்லா அரசியலும் மாறுவார்கள் என்ற ஒரே ஒரு நோக்கம் தான். நான் ஆட்சியை பிடிச்சிடணும், நாளைக்கே போய் உட்காந்துனோம், பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சணும் எண்ணம் எனக்கு கிடையாது. எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும். ஒரு மாமன்ற உறுப்பினர் செய்கின்ற வேலையை மட்டும்தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இது வரைக்கும். ஆமாம். ஒரு பெரிய நிலப்பரப்பு தமிழ்நாடு. ஆமாம். அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவோ சிக்கல்கள் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி நீங்கள் சீர் பண்ண போகிறீங்க? அதையெல்லாம் எப்படி சந்திக்க போகிறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு சின்ன குடுவையில் வச்சு சாப்பாடு ஆக்கினாலும் ஒரு சோறு தான் நெசுக்குவோம், பெரிய அண்டா வச்சு ஆக்கினாலும் ஒரு சோறு தான் நெசுக்குவோம். அதே மாதிரி நான் வந்து கவுன்சிலர் வேலை தான் இப்போ பண்ணுறேன், அதை நான் மறுக்கலை. ஒரு கவுன்சிலர் வேலையாக இருக்கிறதையே ஒழுங்காக பண்ண முடியாத இருக்கிறவங்க இடத்துல அதை நான் கவுன்சிலராக வேலை எடுத்து பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் முதலமைச்சர் வேலையை என்னால் பண்ண முடியுன்றதை நான் ப்ரூவ் பண்ண முடியும். ஒன்று இப்போ வர்றவங்க எல்லாமே எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக பண்ணுங்க. முதல்ல 37 வருஷம் என் செயல்பாடை காட்டிக்கணும். இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ நீங்கள் சொன்னீங்களே விஜய், அவர் என்ன செயல்பாடு பண்ணியிருக்காரு? அவர் வந்து இப்போ வராரு, அவர் தமிழ்நாடு முழுக்க அவரை பற்றி தெரியும். யார் தெரியும்? அவர் ஒரு நடிகர் தெரியும். அவர் வந்து பள்ளி பிள்ளைகளுக்கு நிறைய உதவிகள், பால் குடிக்கிற குழந்தைக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தா போதுமா? என்ன சார் இது கேள்வி? இது பள்ளி குழந்தைங்களுக்கு, பள்ளி குழந்தை கேள்வி கேட்காது, தெரியாது அதுக்கு எதுவுமே. எங்களுக்கு வந்து பண்ண சொல்லுங்களேன், நாட்டு மக்களுக்கு பண்ண சொல்லுங்களேன். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினார், அவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினாரு, பெரிய கூட்டத்தை காட்டிட்டாரு.
நான் தான் பெரிய கட்சியாக வரப்போறேன்னு காட்டினார். எல்லாம் சந்தோஷம். உன்னுடைய மாநாட்டுக்கு வந்த தொண்டன் இறந்து போனான். அந்த தொண்டனை போய் உன்னால பார்க்க முடிஞ்சுதா? நான் கேட்கிறேன். விக்னேஷ் என்ற தொண்டன் திருச்சி மாநகரத்தில் உனக்காக பாடுபட்டு உன்னுடைய மாநாட்டத்துக்கு வரணுன்றப்போ அவன் ஆக்சிடென்ட் இறந்துட்டான்றாங்க. உனக்கு அந்த தகவல் வராது இறந்திருக்கும். அந்த தாய்மார்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த மாநாட்டில் என் பையனுக்காக ஒரு துக்கம் அவர் செய்திருக்கலாம், ஒரு துக்க செய்தியை வந்து வருத்தப்பட்டிருக்கலாம் சொல்லி கதறாங்க சார். எத்தனை வீடியோ நான் காட்டுட்டோமா? அவர் மாத்திரம் இல்லை, அதே மாநாட்டில் இன்னும் 3 பேர் இறந்துருக்காங்க. அந்த வீட்டுக்கெல்லாம் போனாரா அவரு? அந்த வீட்டில் இருக்க தொண்டனுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணாரா சொல்லுங்க? அவங்க பொறுப்பாளர்கள்லாம் போய் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. பொறுப்பாளர்களை எல்லாம் வந்து டிசிஷன் எடுக்க முடியும்? நீ தான் போனீங்கன்னா பார்த்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியுமோ நீ உடனே பண்ணலாம். இப்போ தலைவர் சொல்லி அனுப்புறாரு, அதை செய்கிறாங்க. இப்போ ஒன்றுமே வராதே உனக்கு வந்து மற்றவங்களை வச்சு வேலை வாங்குறேன்னா உனக்கு ஒரு பதவி நான் பெருசு கொடுத்துட்டா நீ அப்போ என்ன பண்ண போற? ரூமை விட்டே வெளில வர மாட்டேன். எல்லா வேலைகளையும் தலைவரே செய்ய முடியுமா? ஒரு முதலமைச்சரே எல்லா வேலையும் செஞ்சிட முடியும்? எல்லா வேலையும் செய்ய வேணாம். முக்கியமான வேலை செய்யறது தான் அவங்க வேலை. நான் என்ன கேட்கறேன்னா, முக்கியன்றது அவர் பார்வையில் வேறையா இருக்கலாம்ல. அவர் பார்வையில் என்ன வேணா இருக்கட்டும், என் பார்வையில் இதுதான். நான் என்ன கேட்கிறேன், நீங்க எடுத்துங்க. அப்போ உங்க மனசாட்சி அவர் வேலை செய்யணுன்றீங்களா? நீங்க சொல்றதுதான் செய்யணும்னா அது மனசாட்சி வேலை செய்யறதில்ல. உன்னுடைய ஒரு தொண்டன் இறந்து விட்டான். கட்சி உடைய பொதுக்கூட்டம் நடத்தும் போதே ஒரு தொண்டன் இறந்து விட்டான்றப்போ உன்னுடைய மனம் துடிக்கவில்லை. என்ன, உன்னுடைய எண்ணங்கள் வந்து பரிதவிக்கவில்லை, உன் கால்கள் அங்க செல்லவில்லை. அப்படி இருக்கும்போது நீ எப்படி மக்களுக்கு பண்ணுவ? இல்லப்ப அந்த செய்தியை சொல்லிட்டா ஒரு தேவையில்லாத பரபரப்பு, ஒரு பிரச்சனை, சிக்கல்கள் வந்துவிடும், அல்லது பலருக்கு ஆபத்துகள் வரலாம் அப்படின்ற நிலையில அவர் அந்த முடிவு எடுத்துக்கலாம். என்ன சிக்கல் வரும்? நாங்க என்ன சிக்கல்? ஒருத்தருக்கு இறந்து போயிட்டான்னு போய் பார்க்கறது சிக்கலா? அப்போ கல்யாணத்துக்கு கொண்டு போயிடுவீங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேர் வந்து இருக்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா? விட்டுட்டு போக சொல்லவில்லை. கூட்டத்தை நீ தான் முடிச்சிட்டிய. சாதாரணமா 45 நிமிஷத்துல கூட்டத்தையும் முடிச்சிட்ட, போக வேண்டியதானே. அப்புறமா அதை விட என்ன வேலை உனக்கு? ஒரு நல்ல தலைவனா இருந்தா அடுத்த நொடி அதை பயணம் பண்ணியிருக்கணும். அவன் நல்ல தலைவனா நான் ஏத்துப்பேன். நீ என்ன ஏதுன்னு கூட சரி, அதுக்கு அப்புறமாவது ஒரே ஒரு வார்த்தைக்காவது எங்கேயாவது ஒரு இதுலயாவது கொடுத்துட்டியா, ஒரு செய்தியாவது கொடுத்தியா? நீ அவங்கள தெரியுற மாதிரி சார் கதறான் சார், அவருக்காக என் பையன் எங்களெல்லாம் வந்து மதிக்காம கொள்ளாம அவ்வளோ தூரம் போய் செத்து போயிட்டான், அவரை பார்க்க வருவான்னு நாங்கள் காத்துட்டு இருக்கோம், இதுவரையிலும் அவர் வரவே இல்லை அப்படி அவன் கொடுக்குறான் சார் பேட்டி. அந்த குடும்பம் கொடுக்கு சார் பேட்டி. காட்டுட்டோமா நான்? எத்தனை ஊடகங்களில் வந்திருக்குன்னு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நல்ல தலைவராக இருந்தால் சுயநலங்களை விடுங்க, பொது நலத்துக்கு வாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக சென்று இடத்துக்கே சென்று அதெல்லாம் பார்க்குறாங்களே, அப்போ இந்த விஜயை விட திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல கட்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார், என்னை பொறுத்தவரையிலும் திராவிட கழகம் ஆரம்பித்தது நல்ல கட்சியாக தான் ஆரம்பிக்கப்பட்டது, நல்ல கட்சியாக தான் வளர்ந்து வந்தது. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றங்கள், அப்பப்போ ஆட்கள் மாற்றங்கள் வர வர அவரவர்களுக்கு எது சரியோ அது செய்யப்பட்டது. திராவிட கழகத்தை பற்றி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த திராவிட கழகத்தை ஆரம்பித்தவர் யார்? பெரியார். திராவிட கழகத்தை திமுகவை ஆரம்பித்தவர் பெரியார் அல்ல, அண்ணா. நீங்க கேட்டது திராவிட கழகத்தை கேட்டீங்க. சரி, டிஎம்கே ஆரம்பித்தவர் யார்? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகள் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? இல்ல, எனக்கு நீங்க சொல்லுங்க. அறிஞர் அண்ணா சொல்கிறார், தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான போதைப் பொருட்களையும் நான் கொண்டு வர மாட்டேன் என்று சொல்கிறார். கல்லை கொண்டு வாங்கள் என்று கேட்கிறார்கள், கல்லையும் நான் கொண்டு வர மாட்டேன், அதுவும் ஒரு விதத்தில் போதைதான் என்று அண்ணா ஓராண்டு ஆட்சி நடத்தும் வரை அதை எதுவும் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம் அங்கங்கு உங்களுக்கே தெரியும், டாஸ்மாக் கடை, அதில் பல ஆயிரம் கோடி வருமானம் வருகிறாரு. இதே அண்ணா காலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்க்குலர் அனுப்புது, என்னன்னு, மாநில அரசுகள் எல்லாம் பொருளாதாரத்தை நீங்கள் பெருக்கணும்னா, ஏன்னா நாங்கள் கொடுக்குற பொருளாதாரம் உங்களுக்கு பத்தாது, பெருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து ஆரம்பிங்க, உங்களுக்கு வருமானம் தன்னால் வரும் சொல்கிறப்போ அறிஞர் அண்ணன் சொன்ன கருத்து என்ன தெரியுங்களா? அதனால் எனக்கு 30,000 கோடி லாபம் வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அது தேவையில்லை, என் நாட்டிற்கு நான் மதுவை நான் கொண்டு வர மாட்டேன் என்று சொன்னவர் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். இன்னைக்கு அதே திராவிட கழகம் நாங்கள் 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் வருவோம்னு சொல்றாங்கல்ல, அண்ணாவுடைய கொள்கையை நீங்க பின்பற்றுறீங்களா? நான் கேட்கிறேன்,
ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது சார். நான் சொல்கிறேன், கொள்கை என்பது ஒன்று. இதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறேன், இப்போ மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஜேபி, அவங்களே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? யார் எப்படி வேணா இருக்கட்டும், நாங்கள் வந்து யாருக்கும் பணம் கொடுத்துலாம் ஓட்டு வாங்க மாட்டோம், நாங்கள் அந்த மாதிரி செயல்பாடு செய்ய மாட்டோம் சொன்ன கொள்கை தானே உங்கள் கொள்கை. எப்படி நீங்கள் இப்போ மகாராஷ்டிராவுக்கு வந்து 3000 ரூபா பணம் கொடுப்போன்னு எப்படி நீங்கள் வந்து அறிவிக்கிறீங்க? அப்போ உங்கள் கொள்கையை மாற்றிட்டீங்களா? அப்போ உங்கள் கொள்கையெல்லாம் சுயநல கொள்கைகளா? ஒருநிலை கொள்கை கிடையாதா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி அப்பப்போ உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுவீங்களா நான் கேட்குறேன். நான் இப்போ சொல்கிறேன் சார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இருந்தது ஒரே கட்சி, 37 ஆண்டுகள் ஒரே கட்சியில் நான் பயனாற்றி இருக்கிறேன். ஒருத்தருக்காட்ட அந்த கட்சி பேரை சொல்லி 1 ரூபாய் நான் சம்பாதித்து இருப்பேனா என்று கேளுங்கள். மார்த்தொட்டி நான் கேட்கிறேன். ஏனென்றால் நான் நியாயமாக நேர்மையாக ஒழுக்கமாக இருந்திருக்கேன். 37 வருஷம் நான் ஒரு கட்சி கொள்கையை பின்பற்றி வந்திருக்கிறேன் என்றால் என் கையில் ஆட்சி கொடுத்தால் எப்படி இருக்கும் என்பதை மக்கள் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். கொள்கை என்பது அப்படி இருக்க வேண்டும். ஏதோ ஒரு கொள்கை மக்களை ஏமாற்ற வேண்டும் என்றதுக்காக சொல்றது அப்புறம் மாத்துறது, இதெல்லாம் என்ன நடைமுறை? நீங்கள் உங்கள் கொள்கையில் சரியாக இருக்கிறீங்க. அதே மாதிரி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்கவுங்க கொள்கையில் சரியாக இருக்கிறாங்க. சீமான் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற நிலையில் அவர் தனியாகவே இயங்குகிறார், தனித்தே தேர்தல் நிற்கிறாரு. அவருக்கெல்லாம் நீங்கள் ஆட்சியை கொடுக்கலாம்ல, அவருக்காக நீங்கள் பேசலாம்ல. தாராளமாக நான் சொல்கிறேன், சீமான் அவர்கள் ஒரே ஒரு கொள்கையை கரெக்டாக பிடிச்சி வச்சிருக்கார். என்ன கொள்கை? நாங்கள் வந்து யார் இடத்திலும் கூட்டணிகள் சேர மாட்டோம், தனித்து தான் நாம் நிற்போம். அந்த கொள்கையை இதுவரையிலும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் வச்சிருக்கார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில செய்தி காதில் வந்தது. விஜயை போய் பார்த்தாரு, கூட்டணி சேர்ந்து பண்ணலான்றாரு. அப்படி சேர்ந்துருந்தாரு வச்சுங்களேன், அவர் கொள்கை எங்கே போகும்? அதனால் அவர்கள் எல்லாருமே வந்து சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். அரசாங்கத்தை அவர் தான் விஜயோட சேரலையே, அப்புறம் எப்படி சுயநலவாதின்னு சொல்கிறீங்க? சேர்ந்தால் அப்படிதான் நான் சொல்றேன். சேருவார். ஏன்னா அவருக்கு பலவிதமான நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கிறது. சேருவார், கண்டிப்பா அவர் கூட்டணி சேருவார். நான் சொல்றேன் சார். அதாவது யாரோட சேருவார் அவர்? அது எனக்கு தெரியாது. நீங்க அதை அவரை தான் கேட்கணும். என்ன கேளுங்க, நீங்க யாரோட சேர கேட்டீங்க, நான் பதில் சொல்லுவேன். கேளுங்க. நீங்க யாரோட சேர போறீங்க? என்னுடைய கொள்கைக்கு யாரெல்லாம் ஒத்து வருகிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் சிறிய கட்சியாக இருந்தாலும் சரி, பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, கொள்கை ஒத்து போகிவிட்டால் கண்டிப்பாக சேருவோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், இவங்கெல்லாம் உங்களை தேடி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா? யாருடைய நிலைமை எப்பொழுது மாறும் என்பது யாராலையும் கணிக்க முடியாது. அப்போ வருவாங்க. அதே நேரத்தில் நான் ஆணவத்திலேயோ அகம்பாவத்திலேயோ திமிரிலேயோ நான் இதை சொல்லவில்லை. அவர்கள் என்னை வந்து பார்க்கவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? இதே இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு 20 ஆண்டுக்கு முன்பு என்னுடைய அலுவலகத்தில் என்னை தேடி வந்திருக்கிறார். என்னிடத்தில் 45 நிமிடங்கள் உரையாடி இருக்கிறார். இல்லை என்று அவரால் சொல்ல முடியுமா? அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகையால் அன்றைக்கு அவரோட தலைமையில் நீங்க உறுப்பினராக இருந்திருப்பீங்க, அப்போ தேடி உங்களை வந்திருக்காரு. அவரு நல்ல விஷயம் தானே அது. அவரு உறுப்பினராக தேடி வரல. நான் அந்த இடத்துல சமூக சேவை பண்ணிட்டு இருந்தேன். இதே வைகுண்டபுரத்தில் வைகை சமூக நற்பணி மன்றம் என்ற ஒரு சமூக சேவை செய்திருக்கும் பொழுது என்னுடைய சேவைகளை அங்குள்ள கட்சிக்காரர்கள் பார்த்துட்டு அங்க இருக்கிறவர்கள் அவர் ஸ்டாலின் அவர்களிடத்தில் இவர் நன்றாக இந்த ஏரியாவில் பணிபுரிகிறார், இவர் வந்து அதிமுகவுடைய ஏரியா, இது கோட்டை, இந்த கோட்டையை நம்ம பண்ணனா இவங்க பரம்பரை திமுக, ஆனால் இவர் வந்து அப்பா திமுக தலைவராக இருந்தார், இவர் வந்து பொது சேவையில் தான் இருக்கிறாரு, கட்சியில் சரியாகவே ஒரு இணக்கமாக இல்லை, நீங்கள் அவரை வந்து பார்த்து பேசினா அவர் வந்துருவாருன்னு மற்றவர்கள் சொன்ன காரணத்தினால் அன்று அவர்களுக்கு என்னுடைய தேவை இருந்ததனால் இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய அலுவலகத்தில் நீங்கள் பேசும்போது 37 ஆண்டுகள் நீங்கள் இப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வந்தார்ன்றீங்க. 20 ஆண்டுகள் ஸ்டாலின் அவர்கள் வந்தார் கேட்டீங்கன்னா கட்சியில் வந்து இணைந்து பணிபுரியறதுக்காக வந்தார். ஆனால் நான் 37 ஆண்டுகளாக இந்த சேவைகளை பண்ணி கொண்டு தான். சேவைகளை பண்ணீங்களா இல்லை அரசியலில் இருந்தீங்களா? நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில தான் இருந்தீங்க. இருங்க, 17 வயது முடிந்த உடனே நான் உறுப்பினர் கார்டு முதல் கார்டு வாங்கியது திமுக. எது?
திமுக அண்ணா திமுக கார்டை வாங்கவில்லை. 18க்கு அப்புறம் தானே சேர்ப்பாங்க, 17க்கு முன்னாடி 17 வயது நான் சொன்னேன். 17 வயது முடிந்து 18வது வயதில் சரி நான் வாங்கியது முதல் கார்டு திமுக கார்டு. இன்றும் அந்த கார்டு என்னிடத்தில் உள்ளது. சரிங்களா? ஆனால் நான் அதில் வந்து அதிகமாக ஈடுபாடு பட்டு செய்யவில்லை. அதன் பிறகு அவர் பார்த்து பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், அதுக்கு அவர் வந்து என்ன கேட்டாருன்னு கேட்டுங்க, அதை நான் சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும் தெளிவா. நான் அந்த இடத்தில் வந்து சமூக பணி செய்திருப்பதை பார்த்து சொன்னதனால், இவர் வந்து இந்த ஏரியாவில் வந்து நல்ல சமூக பணி செய்கிறார்கள், நம்ம கட்சியோடு சேர்ந்து இவர் பண்ணால் கட்சிக்கு இந்த இடத்தில் ஓட்டு கிடைக்கும் என்று அவர் சொல்லியிருப்பார்கள். அதில் அவர் மனதில் வைத்துக்கொண்டு என்னை வந்து கேட்டார், நீங்கள் வந்து இந்த இடத்துல பண்ணுறீங்க கேள்விப்பட்டேன், நல்ல விஷயந்தான், என்ன நோக்கத்துக்காக பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், எங்கள் ஊர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரோடெல்லாம் ரொம்ப பள்ளமாக இருக்குது, காவா வசதிலாம் இல்லை, நாங்கள் வந்து இதை சரி பண்ணிக்கிறதுக்காக தான் எங்களுடைய சமூக நற்பணி மூலியமாக நாங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு பணத்தை கலெக்ஷன் பண்ணி காவா கட்டியிருக்கோம், அந்த மாதிரி ரோடு போடுவோம். சரி, அப்போ கேட்டார், உங்களால் எவ்வளோ பணம் போட முடியும் என்று கேட்டார். நான் அப்போ சொன்ன வார்த்தை 10,000 ஒரு 20,000 என்னால் போட முடியும். அந்த 10,000 20,000 போட்டு உங்களால் எல்லாத்தையும் பண்ணிட முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அரசியல் கட்சியில் சேர்ந்து இதெல்லாம் பாடுபட்டீர்களானால் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கிறோம் என்று சொன்னார். அது எனக்கு ஏர்வையாக இருந்தது. ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னுடைய ஏரியாவை நல்லபடியாக டெவலப் செய்ய வேண்டும். உடனடியாக வைகை சமூக பணியில் இருந்து படிப்படியாக நகர்ந்து முழுமையாக திமுகவா செயல்பட ஆரம்பிச்சு. அவர் சொல்லிட்டு போனதை செய்தாரா? அது செய்யவில்லை என்று தானே ஒரு கோபம். அதுக்காக ஒரு 20 ஆண்டுகள் அங்கேயே இருந்திருக்கீங்க பொறுமையா? ஆமா. எதுவுமே செய்யலையா அவங்க? செய்தார். என்ன செய்தார்னா, நாங்கள் ஏற்கனவே பணம் போட்டு கட்டிய கால்வாயை பல வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் அந்த கால்வாய் பள்ளமாக உள்ள போனது, அதை கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தார். அது அவர் செய்த பணி. அப்பொழுது அவர் மேயர். சரிங்களா? அதுக்கப்புறமா உங்கள் தொகுதியில் ஒரு காலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக? ஒரு காலத்தில் இல்லை சார், 4 வாட்டி சட்டமன்ற உறுப்பினர். 1000 விளக்குடைய செல்ல பிள்ளையாக இருந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர். சரிங்களா? ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அதே முதலமைச்சர் குளத்தூர் போயிட்டார். 1000 விளக்கு திரும்பி கூட பார்க்கறதில்ல. நான் எல்லா மக்களும் அவருக்கு வேணும் தானே, அதனால எல்லா மக்களும். நான் என்ன கேட்குறேன், குளத்தூர் ஏன் போனீங்க நான் கேள்வி கேட்குறோம். ஏன் 1000 விளக்கு வரலன்னு தானே கேள்வி கேட்குறோம். 1000 விளக்கு வாங்க. நீங்கள் அங்கே தானே சார் முதல் அவர் இளைஞரணி செயலாளராக அறிவிக்கும் போது அவர் எந்த ஏரியாவை வந்து டெவலப் பண்ணார்? குளத்தூர் போய் டெவலப் பண்ணார். சார் பழசை மறக்கூடாது சார், யாராக இருந்தாலும். அதுக்காக புதுசு பண்ணாதீங்க நம்ம சொல்ல வரல, நீங்கள் செய்யுங்க. இப்போ நீங்கள் முதலமைச்சர், தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் பண்ணி. அதுக்கு பிறகு நிறைய சட்டமன்ற உறுப்பினர் விட்டாங்க. இப்போ எழிலன் இருக்காரு, நல்லா தானே பண்ணுறாரு. நல்லா தான் பண்ணுறாரு. ஒரு அருமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கொடுத்துருக்காருல்ல ஸ்டாலின். அவரை பொறுத்தவரையிலும் அருமையான சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய அப்பாவுக்கு ஒரு நல்ல டாக்டர். அந்த அடிப்படையில் அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது. நான் கேட்கிறேன், கட்சியில் வந்து 1000 விளக்கில் யாருமே இல்லையா? நான் கேட்கிறேன், 1000 விளக்கில் கட்சி தொண்டர்கள் யாருமே நல்ல பணி செய்யவில்லையா? அப்போ அவரை சொல்ல சொல்லுங்க, யாருமே நல்ல பணி செய்யலன்னு சொல்ல சொல்லுங்க. ஒரு மீட்டிங் போட்டு சொல்ல சொல்லுங்க, எல்லாரும் வேலை செய்யறாங்களா பார்ப்போம் அடுத்தது. ஸோ நீங்கள் உங்ககிட்ட பொறுப்பு கையில் இருக்கிறதுனால உங்களுக்கு யார் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பொறுப்பு என்பது பணி செய்கிறவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படக்கூடியதல்ல, வேற தகுதிகள்லாம் இருக்கும்ல. அந்த தகுதியை பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. ஒரு கவுன்சிலருக்கோ ஒரு எம்எல்ஏக்கோ கொடுக்கணும்னா என்ன தகுதி வேணும் நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிந்து கொள்கிறேன். அவங்க அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகுதியை சொல்லுவோம். என்ன தகுதி வேணும், அடிப்படை தகுதி என்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள். அதை மக்கள் நலப்பணி தான் முதல்ல சொல்லுவோம். செய்கிறாரா? நான் கேட்கிறேன், எழிலன் அவர்கள் நல்ல மனிதர், நல்ல ஒரு டாக்டர், அதில் எனக்கு எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது. 1000 விளக்கு அவருடைய தொகுதி தான். நான் கேட்கிறேன், எலெக்ஷன் நேரத்தில் மாத்திரம்தான் எல்லா தெருவிலையும் வந்து கும்பிட்டாரு, தோல் மேலே கையை போட்டு எல்லாம் பண்ணார். இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்க, இன்னைக்கு வந்து எந்தெந்த தெருவு போயிருக்கீங்க லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா? நீங்கள் எந்தெந்த தெருவு வரலன்னு சொல்லி நான் லிஸ்ட்டு கொடுக்கட்டுமா? இது சரியா? சொல்லுங்க. அதாவது சரியாக அவர் செயல்படவில்லை. வைத்துக்கொள்ளலாம். அவரை எதிர்த்து 2026 நீங்கள் அந்த சட்டமன்றத்தில் எதிர்த்து நிற்பீங்களா தேர்தலில்? நான் அவரை எதிர்த்து நிற்பேன், இவரை எதிர்த்து நிற்பேன். உங்களோட பகுதி அது. நான் நிற்பேன், யாரு நின்னாலும் நான் நிற்பேன், அவ்வளவுதான். நான் வந்து எழிலன் வந்து அடுத்த வாட்டி அவர் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அது எனக்கு தெரியாது. அதனால அவரை எதிர்த்து நிற்பீங்களா இந்த கேள்வியே சரியில்லை. யாரு நின்னாலும் 1000 விளக்கு தொகுதியில் நான் நிற்பேன், அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. வாழ்த்துகள். தமிழன் தொலைக்காட்சிக்கு வந்திருந்து உங்களது கருத்துக்களை முன்வைத்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் மீண்டும் 2வது முறையாக எனக்கு வாய்ப்பை கொடுத்து
தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவராகிய என்னை அழைத்து என் வாயில் வழியாக எனக்கு நல்லது நடக்கிறதோ கெட்டது நடக்கிறதோ தெரியாது, இருந்தாலும் நான் உண்மையை சொல்லியிருக்கிறேன். அந்த உண்மையை நீங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் ஒளிபரப்பி செய்து அதில் மேல் கொண்டு நான் வளர்ச்சி அடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.